ரீசெண்டாக நாங்கள் வந்து திருநெல்வேலி போயிருந்தோம். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. அதில் எடுத்த கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களுமே வந்து பார்த்துக்கோங்க. கன்னியாகுமரின்னு சொன்னாலே வந்து பியூட்டி ஆஃப் நேச்சர் தான். நேச்சரெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே வந்து பச்சை பசேலுன்னு இருக்குது. வெளில பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நேச்சருடைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருக்கேன். நீங்களுமே வந்து பாருங்கள். இந்த பிளேஸை பாருங்கள், ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ட்ராவல் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பிளேஸோடைய நேம் என்னன்னு எனக்கு மறந்து போயிடுச்சு. இந்த பிளேஸ் வந்து சூப்பராக வந்து இருக்குது. ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த பிளேஸ் வந்து இருந்துச்சு. அதில் வந்து ஒரு டெம்பிளுமே வந்து இருக்குது. அண்ட் இதுலேயுமே வந்து நிறையா ஃப்ளவர் ஷாப் எல்லாம் வச்சுருக்குறாங்க. இப்போ உங்களுக்கு முல்லைப்பூ பிச்சிப்பூ எல்லாம் வாங்கணும் அப்படின்னா இதுலேருந்தே வந்து ஷாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலை பற்றி சொல்லவா வேணும், அப்படி பயங்கர வெயிலாக வந்துருந்துச்சு. சரி எங்கேயாச்சும் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்த டைமில் தான் இந்த ஷாப்பை வந்து பார்த்தோம். இது வந்து ஃப்ரெஷ் ஜூஸ், எந்த ஒரு இதுவுமே கெமிக்கலோ வேறு எதுவுமே வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஃப்ரெஷ் ஆன சாத்துக்குடி ஜூஸ் நம்ம கண்ணு முன்னாடியே வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம், ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஜூஸ் வாங்கியிருக்கோம். அவங்களுடைய மேக்கிங் ப்ராசஸை பாருங்கள், ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமலே அதை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் 2 ஜக்கு வச்சே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக ஜூஸ் வந்து கையில் கிடச்சிச்சு. குடித்து பார்த்தா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் எல்லாம் வந்து சாத்துக்குடி ஜூஸ் வந்து போடுற டைமில் என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் வந்து இருந்துச்சு. அப்படியே போகிற வழியில் பார்த்தா ஒரு தோட்டத்தில் வந்து ஆடு மாடுகளெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக வந்து இருந்துச்சு. நேச்சரே வந்து ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. அந்த கிளிப்பிங்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. நம்ம இடத்துல இப்போ வந்து பனை மரம்லாம் பார்க்கவே முடியாது. ஆனால் அங்கே திருநெல்வேலி சைடெல்லாம் போனோன்னா நமக்கு வந்து நிறைய பனை மரங்கள் பார்க்கலாம். எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்த டைமில் தான் இந்த ஹோட்டலில் பார்த்தோம். ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் இருந்துச்சு. ஜஸ்ட் நாங்கள் வந்து பார்சல் தான் வாங்கியிருந்தோம். மீன் சாப்பாடும் ஒரு பிரியாணியும் வாங்கியிருந்தோம். ஃபுட்டை பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. பிரியாணியும் அதே மாதிரி தான். பீசஸ் எல்லாமே வந்து நல்லா குக்காகி காரமே இல்லை. ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பிட்டா கூட காரம் இல்லாத அளவில் டேஸ்ட்டாக வந்து வச்சுருந்தாங்க. ட்ராவல்லே கண்டிப்பாக வந்து அப்சர்வ் பண்ண வேண்டியது நேச்சர் தான். நேச்சர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஆட்டு மந்தையில் வந்து பாருங்கள். நம்ம ஊரில் இதெல்லாம் பார்க்க முடியுமான்னு உள்ளதே பெரிய கேள்விக்குறி. மெயின்லி நமக்கு இதே மாதிரி உள்ள பிளேஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பனை மரம்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறமா நெல் எல்லாமே வந்து பார்க்கலாம். வாழை தோட்டம். அப்படியே வார வழியில் நுங்கு கடையை பார்த்தா யாராச்சும் விட்டு வைப்பாங்களா? அப்படி சரின்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து நுங்கு சாப்பிட போனோம். இந்த கடையில் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக எல்லாமே நல்ல நுங்காக வந்து இருக்கும். எதுவுமே வந்து பனங்காவாக வந்து இருக்காது. இங்கே வந்து கருக்கு வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பூவுமே வந்து வச்சுருக்குறாங்க. ஒரு ஃபுல் கப்பு வந்து கொடுப்பாங்க. நல்லாவே வந்து குவான்டிட்டியாக தான் வந்து கொடுக்குறாங்க. சர்பத் விட்டுமே வந்து கொடுப்பாங்க, சர்பத் விடாமலுமே வந்து கொடுப்பாங்க. அண்ட் இதுக்கு மேலே நமக்கு சுகர் என்ன வேணும்னு கேட்டால் இன்னுமே வந்து சர்பத் வந்து விட்டு கொடுப்பாங்க. ஃபைனலாக ஒரு சர்பத்தோட எங்களுடைய ட்ராவலை வந்து சேஃபாக வந்து முடிச்சிட்டோம். மீண்டும் இனி ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.